திரு ரவீந்திரன், அமித்ஷா பேசாத விஷயங்களை கூட, அமித்ஷா கவனம் செலுத்தாத விஷயங்களை கூட அண்ணாமலை பேசுறார். திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்புக்கு பிறகோ, திரு செங்கோட்டையின் சந்திப்புக்கு பிறகோ திரு அமித்ஷா இது குறித்து எந்த விதமான தகவலையும் சொல்லல, கூட்டணியில இவங்களெல்லாம் சேர்ப்பது குறித்து. ஆனா திரு அண்ணாமலை பேசுறார். என்னதான் நோக்கம் அண்ணாமலைக்கு? இல்ல, அது வேண்டாங்கிற மாதிரி அமித்ஷா சொல்ல மாட்டார்ல ஓப்பனா. ஸோ அண்ணாமலை நான் தான் தமிழக பாஜகங்கிற எண்ணத்தில் செயல்படுறாரு. தொண்டர்களின் தலைவர் நான் தான் செயல்படுறாரு. அப்படி செயல்படுவதற்கான தகுதியை அவர் நிரூபிச்சிருக்கிறார். இந்த கட்சி மோடி பிரதமர்னு வரும்போது 2014ஆம் ஆண்டு பாஜக 5.5% வாக்கும் 2 எம்பியும் பெற்றாங்க. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சாதனை. அவர் அமைச்ச அணியில் அவரும் அன்புமணியும் வெற்றி பெற்றாங்க. 2 எம்பிங்கிறது பொன்னாருக்கு ஒரு சாதனையாக நம்ம ஏற்றுக்கிறோம். அதற்கு பிறகு அதிமுக கூட்டணியில் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையரோட கூட்டணி வைக்கும் போது 3.7% வாக்குகளும் 0 எம்பியும் தான் கிடைச்சது. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர் ஒரு அணி அமைச்சு மோடியை முன்னிறுத்தும் போது, இந்தியாவிலே மோடிக்கு பின்னடைவு முன்ன விட கிடைக்கும் போது இங்க சீட் வெற்றி பெற முடியாதது மைனஸ். அதுதான் அவருக்கு மைனஸ். ஆனா 11.4 விழுக்காடு வாக்குகளை ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் இவங்களையும் சேர்த்து வாங்கிட்டார். ஒரு 9% வாக்காவது பாஜக வாக்குன்னு சொன்னா இது பாஜக வரலாற்றிலே மிக அதிகமான வாக்கு. இந்த வாக்கு அண்ணாமலை உருவாக்கின மாற்றம் என்ற அடிப்படையில் வந்தது. மோடி பிரதமர் திமுக அதிமுகவுக்கு மாற்றம்ங்கிறது வந்தது. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொன்னாரு, அண்ணா அங்க போயிட்டாருன்னு சொன்னார். அதுல மாறுபட்ட கருத்து நமக்கு. அதே ஃபார்முலாவை தான் சட்டமன்ற தேர்தலையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா? அதே தான் பேசுறாரு. இன்னைக்கு மாற்றத்துக்காக தமிழக பாஜக தயாராயிட்டு, மாற்றத்தை விரும்ப வாக்காளர்கள் மாற்றத்துக்கு பாஜக தயாரா இருக்கிற வார்த்தையை தான் அவர் சொல்றாரு. மாற்றம்ங்கிறத அவர் சொல்லும் போது அதுல பல அர்த்தங்கள் வருது. குறிப்பா சகோதரர் பிரியன் சொன்னது மாதிரி கிளியர் கட்டா திமுக அதிமுக எதிரான மாற்றத்தை தான் சொல்றாரு. ஆனா யாரும் கேட்டாங்கன்னா திமுக ஆட்சிக்கு மாற்றத்தை சொன்னங்கிறதையும் சொல்லலாம். ஆனா அவர் தன்னோட கேடர்ஸ், தன்னோட ஓட்டர்ஸ் மத்தியில நான் நின்னது திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதுல தான் நின்னேன். அப்படி நின்றுதான் நான் என்டிஏன்னு 18% வாக்கு எடுத்தேன். அந்த நிலைப்பாட்டில் நான் தெளிவா இருக்குங்கிறதான் அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு, ஆனா எப்படி திரு சீமானையும் திரு விஜயையும் திரு அண்ணாமலை ஆதரிக்க முடியும்? இல்ல, இப்ப நீங்க கொள்கையின் அடிப்படையில் அவர் ஆதரிக்க இல்ல. உடனே அது சீமான் பாஜக கன்க்ளூஷன். இப்போ அங்க என்ன பண்றாருங்கிறதா அவருக்கு நோக்கம். 2 பேரும் பாஜகவை எதிர்க்கிறாங்கல்ல, அப்ப அண்ணாமலையும் எதிர்க்க தானே செய்வாங்கன்னு கேக்குறேன். அந்த இடம் சீமான் இன்னைக்கு நேத்து இவர் சொன்னது மாதிரி நேத்து ரெட்டமலை சீனிவாசன் இந்த விழாவில் எடப்பாடியை கடுமையா விமர்சிக்கிறாரு. நீங்க கூட்டணி சேர்ந்திருந்தீங்கன்னா 15 சீட்டு வந்திருக்கும். அப்போ விட்டுக்கிட்டு இப்ப ஏன் சொல்லியிருக்கேன்னா, என்ன முன்னிறுத்தி ஸ்டாலினுக்கும் எனக்கும் போட்டின்னு கொண்டு வந்துருவாங்கிறதுக்காக அதை புரிஞ்சுக்கிட்டு சில நகர்வுகள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிஜேபி கிட்ட உள்ள வந்திருக்கீங்கிற ஒரு கருத்தை சீமான் முன்வைக்கிறாரு. அது அண்ணாமலைக்கு மூவ் தான். நீங்க கலந்துகிட்ட ஒரு கல்லூரி விழாவில், SRM கல்லூரி விழாவில் அண்ணாமலை சீமான மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பேசினாரு. இன்னொரு இடத்துல சீமான சினப் பண்ண வேண்டிய இடத்துல அண்ணன் நான் தம்பி ஒருத்தர் பார்க்கணும்னு சீமான எதிர்த்து கருத்து சொல்லாமலே அதை எவாசிவா போனாரு. காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு. இந்த பல அடிப்படையில் மாற்றத்துக்காக சீமான நிற்கிறாரு. நீங்க ஃபைட் பண்ணுங்க, ஃபைட்டராருங்கன்னு அதை சொல்லும் போது எடப்பாடி அதிமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில திரு சீமானோடவும் திரு விஜயோட சேர முடியும். அந்த இதை இவரு அண்ணாமலை சில இதுகளை பண்றாரு. கொள்கை மாறுபாடு இருந்தாலும் நீங்க அதை நோக்கியே முதல்ல நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நான் தான் தமிழக பாஜகன்னு டெல்லிக்கு இதை கொடுக்கிறாரு. மோடி என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய 11 ஆண்டுகால தலைமையில பிரதமர்னால அவர் தான் தலைமையில ஒரு கல்யாண் சிங்கோ, ஒரு எதியூரப்பாவோ, ஒரு சங்கர் சிங் வகேலாவோ, ஒரு மதன்லால் குரானாவோ, ஒரு உமா பாரதியோ உருவாகல. அது அத்வானி வாஜ்பாய் லீடர்ஷிப்பை தாண்டிய ஒரு பலமான மோடிக்க லீடர்ஷிப். அதை மோடிக்க மெரிட்டா தான் நம்ம போன்றவர்கள் மோடிக்கு பிறந்த நாள்ல இந்த மெரிட் மோடிக்கு இருக்குது, நெஹ்ருக்கு இது இல்ல, இந்திரா காந்திக்கு இல்ல, நரசிம்மராவுக்கு இல்ல, மோடிக்கு தான். மாநில அளவில் கூட யாரும் கொடி பிடிக்காத அளவுக்கு ஒரு மெரிட்டை வச்சிருக்கிறாரு மோடிங்கிறத நம்ம சொல்றோம். அதுக்கு அண்ணாமலையால இடையூறு வந்துடக்கூடாதுங்கிறதுல மோடி குறியா இருக்கிறாரு. சோ அமித்ஷா இந்த இடத்துக்குள்ள தன் ஸ்ட்ராட்டஜில அண்ணாமலை தான் தமிழக பாஜகவா இருக்கிறாரு. தமிழக பாஜக தொண்டர்களின் தலைவரா அண்ணாமலை தான் இருக்கிறாரு. அவர் முன்னாடி அண்ணாமலைக்கு 10,000 பேர் வந்தாங்கன்னா அவ்வளவு பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. சோ அண்ணாமலை நோக்கத்தை நம்ம கரெக்டா நிறைவேற்றணும். சோ அதுக்கு முன்ன மாதிரி டேக் இட் ஆர் லீவ். இப்ப திரு அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்தோடு தான் திரு அண்ணாமலை இப்படி பேசுறாரா? அந்த இடம் மோடி 20% உள்ள வருதுன்னு நீக்கப்படுறதுக்கு அமித்ஷா முக்கிய காரணம். கருத்து ரொம்ப முக்கியமானது.
திரு அண்ணாமலையுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு திரு அமித்ஷா நினைக்கிறாருன்னு சொன்னா, அப்ப எதுக்கு அண்ணாமலையை தலைமையர் பொறுப்புல இருந்து நயினா நாகேந்திரனை கொண்டு வரும்? அதுதான் அமித்ஷாவுக்கு அடியாயிரும். இந்தியாவில் அடி இங்க இருந்து விழுந்துரும். அது மோடிக்கு ஒரு ஃபிளாவ் ஆயிரும். அந்த இடத்துல அலர்ட் ஆகுறாங்க. அமித்ஷாவை மீறி அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் என்ன கொடுத்திருக்காரு? பிஎம்ஓல எடப்பாடி ஏமாத்துவாரு. 24 நம்மளை டிச் பண்ணிட்டாரு. 29 அவர் எம்பவர் ஆனா டிச் பண்ணுவாரு. அதனால நாம 20% உள்ள வர்றது ஓகே. நம்ம எடுத்த 11.4க்கு தக்கன 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை நம்ம பலத்துக்குரிய சீட்டை வாங்கியே தீரணுங்க நிர்பந்தத்தை பிஎம்ஓ மூலமா அமித்ஷா கொடுக்கிறாரு. இது அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி தான். அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி ஃபிளா ஆகி அமித்ஷா ஃபெயிலியர் தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சிட கூடாதுங்கிறதுல அமித்ஷா அலர்ட்டா இருக்கிறாரு. அந்த இடத்துல தான் மேலோட்டமா அதிமுகவை சமாதானப்படுத்துறதுக்கு திரு நயினா நாகேந்திரன் முகம். ஆனா திரு அண்ணாமலையுடைய நோக்கம் நிறைவேறுவதை நோக்கி தான் திரு அமித்ஷா காய் நகர்த்துகிறார். கண்டிப்பா அது கட்சிக்கு லாபம். மோடியோட அந்த ஆளுமை திறனை அது தொடர்ந்து நிரூபிக்கும். அதிமுகவுக்கு என்ன லாபம் அதுல? அதிமுக நீங்க தானே என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க தானே நான் நன்றி உணர்வு சொன்னீங்க. 24 அந்த நன்றி உணர்வும் பிரிக்க முடியாதுன்னு நீங்க சொல்லலையே. காத்து வரட்டும், ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு சொன்ன போதும் போங்க நீங்களும் உங்க கூட்டணி 12 சீட்லாம் தர முடியாதுன்னு தூக்கி போட்டு போனவர் தானே எடப்பாடி பழனிசாமி. இப்ப சீமான் சொல்லக்கூடிய இந்த புள்ளிக்குள்ள தானே அவர் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு வராரு. 2 தரப்புக்கும் பிரியன் திரு அண்ணாமலை எப்படி ஒரு சார்போடோ நட்போடோ இருக்க முடியும்? இபிஎஸ் முதல்வராகணும், இபிஎஸ்க்கு வரக்கூடிய கூட்டம் பார்த்தா பிரமிப்பா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்குன்னு பேச முடியுது அவரால். இன்னொரு புறத்துல திரு ஓபிஎஸ்ஐயும் திரு டிடிவி தினகரனையும் விரைவில் சந்தித்து கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிப்பேன்னும் பேச முடியுது. எப்படி 2 தரப்புக்கும் அவர் கை கொடுக்க முடியும்? அதாவது முதல்ல வந்து இவரை யார் ஆத்தரைஸ் பண்ணாங்க? தினகரனோட பேசுறதுக்கும் ஓபிஎஸோட பேசுறதுக்கும் பாஜக ஹைகமாண்ட் இவர் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கா? இவர் ஒரு ரோல் எடுக்கிறார் சார். இவர் ஒரு லீடராக எமர்ஜ் ஆறார், தனியா ஒரு லீடரா எமர்ஜ் ஆறார். இவர் போய் பார்த்து பாஜகவோட என்டிஏல இருங்கன்னு சொல்லுவார். இவரோட அஜெண்டாவை பேசுவார். அமித்ஷாவுடைய நோக்கமே அதுதான் சொல்றாரு. அமித்ஷா சார், அமித்ஷா அவரோட நோக்கம் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து பொறுத்த மட்டும் இந்த வாட்டி அவங்க அதிமுகவோட தான் கூட்டணியில் போவாங்க. அது எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அது வந்து அமைப்பு ரீதியா இருக்கிற ஒரு கட்சியா இருக்கு. அது பலவீனமா இருக்கோ அது வேற விஷயம், அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஆனா அது அமைப்பு ரீதியா இருக்கு. அதனால அது கூட தான் 18% ஓட்டோ 15% ஓட்டோ அது இனிமேல் வரப்போற எலெக்ஷன் குறையுமோ கூடுமோ தெரியாது, அது கூட தான் அவங்க போவாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அவர் வந்து தினகரனை பார்த்து பேசுறதுக்கோ இல்லை வந்து ஓபிஎஸ் பார்த்து பேசுறதுக்கோ அவர் யார் ஆத்தரைஸ் பண்ணாங்க? எதுக்கு பாக்குறீங்க? உங்களுடைய அஜெண்டாக்காக தான் பாக்குறீங்க. நீங்க ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணணும் தான் பாக்குறீங்க ஆக்சுவலா. சோ இதுல வந்து நயினா நாகேந்திரன் இருக்கும்போது அவர் தான் போய் பார்த்து பேசணுமே தவிர இவர் எப்படி பேச முடியும்? இவர் பேச முடியாது சார், சான்ஸ் இல்லை. ரெண்டாவது அமித்ஷா ஒரு பிளான் பண்ணிட்டார் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அதுல மோடி உள்ள பூந்து வந்து அண்ணாமலைக்காக எந்த விதமான ஆல்டரேஷன் பண்ண மாட்டார். ஏன்னா அமித்ஷா சொல்றதான் மோடி கேட்பார் இந்த விஷயத்துல. அதுல வந்து அவங்க அமித்ஷாவும் மோடியும் வந்து ஒரு கொடியில் இருமலர்கள். அவங்க ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் மீற மாட்டாங்க. நீங்க ஒரு பொறுப்பு எடுத்துட்டீங்கன்னா அந்த பொறுப்போட அதுல விட்டுருவாங்க. அமித்ஷா சொல்றத வந்து மோடி வந்து இல்ல நம்ம வந்து அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுல இந்த மாதிரி ஒரு உள்ளடி இருக்கு, அண்ணாமலை வச்சிருந்தா தான் நம்ம அதிமுக வந்து நம்ம அதிக சீட் வாங்க முடியும். எதிரெதிர அவரை நிறுத்தல. ஆசீர்வாதம் பெற்று, அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் பெற்று தான் அண்ணாமலை பேசுறாரு. அதற்கு மோடி வந்து அனுசரணையா இருப்பாருன்னு அவர் பேசுறாரு. அமித்ஷாவை அண்ணாமலை அடுத்த 3 மாசத்துக்குள்ள அவர் சந்திக்க முடியுமான்றதை முதல்ல யோசிச்சு பாருங்க. கடந்த 2-3 வாரத்திலேயே வந்து அவருக்கு அழைப்பு வந்து போகாத இருந்திருக்காரு. அதனால அவர் சந்திக்கிறதுல பல சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால அவர் தனி கடையை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இல்ல, பிரியனோட கருத்து கரெக்ட் தான். பட் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். பிரியன் ரஷ் டு கன்க்ளூஷனுக்கே போறாரு. அப்போ நீங்க அமித்ஷா நடத்துறாருன்னா அமித்ஷாவுக்கு மேல இருக்கக்கூடிய மோடி கிட்ட தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா சசிகலா விஷயத்துல குருமூர்த்தி இவங்க எல்லாம் சொன்ன கருத்தை மீறி அமித்ஷா கிட்டயே எடப்பாடி சொன்னது மோடியே வேண்டாம்னு சொன்ன பிறகு நீங்க ஏன் வற்புறுத்திங்கன்னு சொல்லி தான் அமித்ஷாவை எடப்பாடி அவுட்வீட் பண்ணார். இது வரலாறு தமிழ்நாட்டில் நடந்தது. குருமூர்த்தி அவருக்கு உறவினரை மீறி நம்ம வெற்றி பெற்ற இடம்.